தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் கைதாகின்றார் திமுகவில் பரபரப்பு. மீண்டும் கைதாகின்றார் திமுகவில் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் துணை முதலமைச்சர், திமுக மாநில இளைஞரணி செயலாளர், தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது பெண்களை ஆபாசமாக பேசியதாக கூறப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். தற்பொழுது மேலும் இவர் கைதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது தேசிய மகளிர் ஆணையம் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது. தேசிய மகளிர் ஆணையம் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக காவல்துறைக்கு, தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே உதயநிதி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது மீண்டும் கைதாவாரா என்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உதயநிதி செயல்பாடுகளை முடக்க தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறது. உதயநிதியை சட்டசபைக்கு வரக்கூடாது என்று விஜய் நினைக்கிறார். உதயநிதியை முடக்கிவிட்டால் திமுகவை முடக்கிவிடலாம் சட்டசபையில் என்று ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் ஆகியோர் திட்டமிடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் உதயநிதியை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. தேசிய மகளிர் ஆணையம் உதயநிதி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது. இது திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இதே வழக்கில் உதயநிதி கைதாகியுள்ளார். மீண்டும் கைதாவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.